ஏதோ ஒரு சீன் மனசில் நிற்கிதா ஃபஸ்ட்டு கேப்டன் மில்லர்லேருந்து ஏதாவது ஒரு சீன். மெனக்கெடல் இல்லாத படத்துக்கு எதுக்கு நேஷனல் அவார்டு? வெற்றிமாறன் சாரோட படங்க, அதை விட உங்களுக்கு என்னங்க வேணும் அவார்டு தரத்துக்கு? ஒரு படத்துக்கும் நீங்கள் வந்து அவார்டு தரல. இந்த மாதிரி என்ன படத்துக்கு தான் நீங்கள் அவார்டு தருவீங்க? என்ன கேட்டகரி தான் வச்சுருக்கீங்க? அதாவது ப்ராப்பராக சொல்லணும்னா அப்ளை பண்ணி நீங்கள் ரிஜெக்ட் பண்ண படங்கள் எதுக்காக இந்த மாதிரியான படங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க? அதாவது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து படத்தை வந்து கேன்சல் பண்ணும்போது, இல்லை படத்துக்கு அவார்டு தராமல் போகும்போது, இந்த படத்துக்கு இதனால தான் அவார்டு மறுக்கப்பட்டதுனாலும் சொல்லிவிடுங்க. அதையாக தான் நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிறோம். இத்தனை நல்ல படங்கள் இருந்துமே ஏன் ராயன் படத்துக்கு கொடுத்தீங்க? டூரிங் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ராயன் அப்படிங்கிற படத்தை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த படம் பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டுன்னு சொல்லி ஒன்று வந்து வாங்கிடுச்சிங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படம் நல்லா இருக்கிறதா நேஷனல் அவார்டு ஜூரியெல்லாம் நினச்சிட்டு அந்த படத்துக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா தனுஷ் சாரோட ஃபேன்ஸே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த படத்துக்கு எதுக்குப்பா அவார்டு கொடுத்தீங்க? இதுக்கு முன்னாடி தனுஷ் சார் வந்து நிறைய நல்ல படங்கள் வந்து நடிச்சிருக்காரு, அந்த படத்துக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம்ல. ஆடுகளம் படத்துக்கு கொடுத்தீங்க, அசுரன் படத்துக்கு கொடுத்தீங்க, சரி அதோட வர நிறுத்திருக்கலாம்லப்பா. இந்த ராயன் அப்படிங்கிற படத்துக்கு போய் கொடுத்து வச்சிருக்கீங்க. எங்களால் போய் வெளியே சொல்லவே முடியலங்க, பாரா நாங்கள் வந்து நேஷனல் அவார்டு வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு கெத்தாக கூட சொல்லிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. அது வந்து வேற விஷயம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் கூட வந்து ஒரு ஈவெண்ட்டில் சொல்லியிருந்தாரு, நான் வந்து நிறைய நல்ல படங்கள் நடிச்சிருக்கேன், அந்த படத்துக்கெல்லாம் அவார்டு கொடுத்தீங்களா? அந்த படத்தை கொடுக்கல, அதை வந்து யாருமே கேட்கல, இந்த ராயன் படத்தை கொடுத்தது மட்டும் கேட்டுட்டு வந்து ஏன் ராவடி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயம்லாம் பேசியிருந்தாங்க. அது சில பேர் வந்து கரெக்டு தான், அவர் பேசுறது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டு தான் அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வந்து பேசினது ஓகேவா? ஓகே, நல்ல படத்துக்கு வந்து உனக்கு தரலன்னு சொல்லிட்டு நீ கோவப்படுற, அதுக்குன்னு ராயன் படத்துக்கு கொடுத்தது நியாயம்னு சொல்லிட்டு நீ எப்படி சொல்லலாம் மாட்னாடா மானஸ்த அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சில கேள்விகள்லாம் எழுந்துச்சு. சரி ஓகே, எது எப்படியோ ராயன் அப்படிங்கிற படத்துக்கு வந்து அவார்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் கண்டிப்பாக தனுஷ் சாருக்கு. இன்னும் நிறைய படங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தனுஷ் சாருமே பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் படத்துக்கு வந்து அவார்டு வாங்கியிருக்காரு. ஓகே, ஓவராலாக ஃபைன். இந்த படத்துக்கு அவார்டு கொடுத்துருக்கீங்களா, சூப்பர்ப்பா, நேஷனல் அவார்டு, ரொம்ப கரெக்டான ஒரு முடிவு தான் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவு பண்ணலாம்னு ஒரு முடிவுக்கு வந்தால் அங்கே தான் நம்மளை வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அவார்டே பார்த்தீங்கன்னா 2024க்கு தான் அவார்டு கொடுத்துருக்காங்க. சரி 2024 ராயன் படத்துக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, வேறு என்ன படங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அத்தனை நல்ல படங்கள் வந்திருக்குங்க. அந்த படத்துக்கெல்லாம் கொடுக்காம ஏன் ராயன் படத்துக்கு கொடுத்துருக்க அப்படிங்கிறது தான் மக்களோட கேள்வியாக இருக்குது. அதுவுமே நியாயம்தான். அதையும் தாண்டி அந்த நல்ல படங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இல்லையா, அது என்ன மாதிரியான படங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுக்க முடியாத உண்மைங்க, மெய்யழகன் அப்படிங்கிற படம் வந்திருக்குங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்குற விஷயம் இதுதான். மெய்யழகன் படத்துக்கு ஏன் நீங்கள் அவார்டு கொடுக்கல? மெய்யழகன் படத்தில் என்ன குறை நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து உண்மையுமே கூட. காரணம் என்னென்னா, மெய்யழகன் படத்தில் எத்தனை பேர் நடிச்சிருப்பாங்க? ஒரு நடிகர் பட்டாலுமே நடிச்சிருப்பாங்க. பேன் இந்தியா ஆக்டர்ஸ்லாம் இதில் வந்து நடிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. 2 பேர் தான், கார்த்தி, அரவிந்த் சாமி 2 பேர் தான் நடிச்சிருப்பாங்க. அந்த 2 பேரை மட்டுமே வச்சு படம் ஃபுல்லாக நம்மளை பார்க்க வச்சிருப்பாங்க. படமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மெட்ராஸ் போகலாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரியான ஒரு கதை இருக்கிற படத்துக்கு ஏன் நீங்கள் அவார்டு கொடுக்கல? சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனால் நானி சார் கூட அந்த மெய்யழகன் படம் அந்த டைமில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், மெய்யழகன் வந்து பெஸ்ட்டு படம் தான், ஆனால் இந்த டிகேட்கான படம்லாம் இல்லை, இது வந்து ஹோல் சினிமாவிலே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு படமாக மெய்யழகன் படம் இருக்கும். என்னை கேட்டால் இப்போதைக்கு வந்த படங்களில் நல்ல படம்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஓவராலாகவே தமிழ் சினிமாவில் வந்து பெஸ்ட்டு படம்னா நான் மெய்யழகன் தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். Forget in Tamil cinema, I think one of my most favorite films in this entire decade is Mayalagan. ஸோ பெரிய பெரிய லெஜெண்டரி ஆக்டர்ஸே ஒரு அங்கீகாரம் கொடுத்த அந்த படத்தை நீங்கள் வந்து கன்சிடர் கூட பண்ணலை அப்படிங்கிறது எப்படி எல்லாராலையும் ஒத்துக்க முடியும்? அதை தான் எல்லாருமே கேள்வியாக கேட்குறாங்க. லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதில் சொல்லலை. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக நான் ஒரு கேள்வி கேட்குறேன். மெய்யழகனோட கிளைமேக்ஸ் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். 2 பேருமே பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கார்த்தி ஆகட்டும், அரவிந்த் சாமி ஆகட்டும், 2 பேருமே எவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாங்க. லிட்டரலாக நமக்கு வந்து அழுக வரும். என்னடா கார்த்தியை பற்றி ஒன்றுமே தெரியாமல் விழுந்திருக்கான், இவன் ஏன்டா ஒன்று தெரிஞ்சிருக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி நமக்கே கோவர அளவுக்கு அவர் ஒன்று பண்ணியிருப்பார். அண்ட் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா கார்த்தி அழுகிற சீனுக்கெல்லாம் நமக்கு கண் கலக்கும். ஐயோ ஏன்டா இவனை போட்டு இப்படி பண்ணியிருக்கீங்க, இது எப்போ இவன் தாங்க போகிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எமோஷனலான நடிப்பு வந்து நடிச்சிருப்பாங்க. நமக்கு லிட்டரலாக கண் கலங்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ராயன் படத்தில் இருக்கா? சரி இல்லைப்பா, ராயன் வந்து படத்துக்கு தான் அவார்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லலாம். பெஸ்ட் ஆக்டர் அவார்டு யாருக்கு கொடுத்தீங்க? இதே தனுஷ் சாருக்கு தானே, இருக்கு கொடுத்தீங்க. கேப்டன் மில்லர் படத்துக்கு தானே. கேப்டன் மில்லரில் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சீன் ஒன்று இருக்கா? எமோஷனல் சீன் சொல்லாதரா, கேட்காதரா அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, அதை கூட விட்டுலாம். ஏதோ ஒரு சீன் மனசில் நிற்கிதா ஃபஸ்ட்டு கேப்டன் மில்லர்லேருந்து ஏதாவது ஒரு சீன்?
ஸோ இந்த மாதிரி மக்கள் மனசில் நிற்கிற மாதிரி எந்த ஒரு சினிமே இல்லாத ஒரு ராயன் அப்படிங்கிற படத்துக்காகட்டும் இல்லை கேப்டன் மில்லர் அப்படிங்கிற படத்துக்காகட்டும் அவார்டு கொடுக்கறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தான் மக்களோட கேள்வியாக இருக்குது. சரி ஓகே, இந்த மெய்யழகன் படத்தை கூட விட்டுருங்க. வாழை அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று வந்ததுங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்டார் வேலி அப்படிங்கிறது இருக்காது. அதிகபட்சமாக அந்த படத்தில் நடித்ததை கலையரசனை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதை தாண்டி வேறு யாரையும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஆனால் அந்த படம் எவ்வளோ என்கேஜிங்காக எவ்வளோ ஒரு சூப்பராக போணுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துக்கு ஏன் அவார்டு தரல? அது ஒரு நல்ல படமாக தானே இருந்தது, சூப்பரான படமாக தானே இருந்தது, ஏன் அந்த படத்துக்கு அவார்டு தரல அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, திரும்ப எல்லாரும் ராயனை தான் போட்டு அடித்தாங்க. ராயன் படத்துக்கு அவார்டு கொடுத்தீங்களே, ஏன் வாழைக்கு கொடுக்கல, பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. லிட்டரலாக அந்த மாதிரி நிறையா படங்கள்ங்க. அதாவது 2024 வந்த நிறைய நல்ல படங்களை விட்டுட்டு எதனால் ராயன் அப்படிங்கிற படத்துக்கு சிறந்த படம் அப்படிங்கிற விருதும், எதனால் கேப்டன் மில்லர் படத்துக்கு சிறந்த நடிகர் அப்படிங்கிற அவார்டு தனுஷ் சாருக்கும் கொடுத்தீங்க அப்படிங்கிறது தான் மக்களோட கேள்வியாக இருக்குது. அந்த மாதிரி 2024 என்னென்ன படங்கள் நல்ல படங்கள் வந்ததுன்னும் 2024 நேஷனல் அவார்டுக்கு தமிழ் சினிமாவிலேருந்து அனுப்பப்பட்ட படங்கள் எத்தனை இருக்குது, அதில் என்ன மாதிரியான படங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? மொத்தம் தமிழ் சினிமாவிலேருந்து 50க்கும் மேற்பட்ட படங்கள் வந்து நேஷனல் அவார்டுக்கு அனுப்பப்பட்டிருக்குங்க. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா 53 படங்கள் வந்து நேஷனல் அவார்டுக்கு 2024 அனுப்பப்பட்டது. அதில் என்ன மாதிரியான படங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு மக்கள் பேசுகிறாங்க அப்படின்னா, நிறைய படங்கள் வந்து அனுப்பியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 50 படங்கள் அனுப்பியிருக்காங்க. 50 படமுமே நல்ல படமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சில தேவையில்லாத படங்களும் அனுப்பியிருக்காங்க. இந்த படம்லாம் எதுக்குப்பா நேஷனல் அவார்டுக்கு அனுப்புனீங்க அப்படிங்கிற மாதிரியான படங்களும் அனுப்பியிருக்காங்க. பட் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. ப்ரோ, ஐ டோன்ட் கேர். நல்ல படங்கள் அனுப்பியிருக்காங்க இல்லையா, அந்த படங்களுக்கு ஏன் அவார்டு கொடுக்கல அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் கேட்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 படங்கள் இருக்குங்க, நல்ல படங்களாகவே அனுப்பியிருக்காங்க. இந்த படம் நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்க்காம தானே ராயன் படத்துக்கு வந்து நீங்கள் அவார்டு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. அதில் முதல் 2 படம் என்ன அப்படின்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி மெய்யழகன் படமும் வாழை படமும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா படம். மகாராஜா அந்த சமயத்தில் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. நீங்கள் லிட்டரலாக யோசிச்சு பாருங்கள், மகாராஜாவையும் ராயனையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. சரி ஓகே, கம்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த ஒரு வகையில் ராயன் படம் மேலேயும் மகாராஜா படம் கீழேயும் அமைஞ்சுது. ஒரு ஆக்டிங் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா மகாராஜாவில் விஜய் சேதுபதி எவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பார். ஸ்கிரிப்ட் வைஸாகவும் பாருங்களேன், எவ்வளோ பெரிய சூப்பரான ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்துருப்பாரு. லிட்டரலாக ஒரு நான் லீடியான மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படத்துக்கு வந்து ஓவராலாக ஒரு பெஸ்ட் மூவி அப்படிங்கிற அவார்டு கொடுக்காம ராயன் அப்படிங்கிற படத்துக்கு கொடுத்துருக்கீங்க. சரி ஓகே, மகாராஜா படம் உங்களுக்கு பிடிக்கல, விட்டுருங்க, தப்பு இல்லை. உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற விஷயம் ஓகே தான். இன்னும் எத்தனை படங்கள் நல்ல படங்களாக வந்திருக்கு. போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்ததுங்க. அது வந்து யார் நடிச்சிருப்பா அப்படின்னா, நம்ம விமல் சார் நடிச்சிருப்பாரு, நம்ம கருணாஸ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவலாக் மாதிரியான படங்களாக இருக்கும். படமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கதையும் பார்த்தீங்கன்னா சிம்பிளான கதையை எடுத்துகிட்டு ரொம்ப சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. கடைசி ஒரு 40 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு அழுக வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான கதை அம்சம் கொண்ட போகும் இடம் வெகு தூரம் இல்லை, அந்த மாதிரியான படத்துக்கும் நீங்கள் அவார்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சரி ஓகே, விட்டுருங்க. நந்தன் அப்படின்னு ஒரு படம் வந்தது, ஞாபகம் இருக்கா? நம்ம சசிகுமார் நடிச்சிருப்பார். கிட்டத்தட்ட கேஸ்ட் பேஸ் பண்ண ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் படம் வந்து ரொம்ப நல்ல படமாகவே இருக்கும். கேஸ்ட் விஷயமா இப்போ வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா சசிகுமாருக்கு அந்த சமயத்தில் தொடர்ந்து ஒரு 4 படங்கள் வந்து பெரிய ஹிட் படங்களாக அமைஞ்சிட்டு இருந்தது. இப்போ வரைக்குமே அவர் வந்து ஹிட் கொடுத்துட்ருக்காரு, அது வேறு விஷயம். அந்த மாதிரி நல்ல கதையை சூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு நபர்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கும் விதமாக ஒரு அவார்டு கொடுக்கலாமே, ஏன் வந்து அவார்டு கொடுக்கல? சரி, நந்தன் படத்துக்கு வந்து நீங்கள் அவார்டு கொடுக்க மாட்டீங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் நந்தன் படத்தில் நடித்ததுக்கு ஒரு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுத்துருக்கலாம்ல சசிகுமார் சாருக்கு, அதையுமே நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன பறக்கான அது? ஏன் அப்படின்னு தெரில. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மின்மினி அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தோடைய டேரக்டர் யாருன்னா ஹலிதா ஷமீம், அவங்க எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு அப்கமிங் ஆக்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அவங்கள வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ஒரு நல்ல படத்தை கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க அந்த விஷயத்தில். மின்மினி அப்படிங்கிற படம் யங்ஸ்டர் மத்தியில் ரொம்ப நல்லாவே போணுச்சு. ஸ்டோரி வைஸாகவும் சரி, கான்செப்ட் வைஸாகவும் சரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அந்த படத்துக்கு அவார்டு கொடுத்தீங்களா? நிச்சயமாக கொடுக்கல. அந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களா என்னன்னே தெரில. இப்படி தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி நிறைய பேர் மீம்லாமே போட்டுட்ருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்க படங்களை தான் பார்ப்பாங்க போல். இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் அனுப்பப்படுது இல்லையா, அதை வந்து பார்க்குறாங்களா இல்லையான்னு கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இந்த படத்துக்கும் அவார்டு தரல. இன்னும் சொல்லப்போனால் மின்மினி அப்படிங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய கேஸ்டிங்லாம் இருக்காருங்க. ஒரு 4-5 யங்ஸ்டர்ஸ் தான் நடிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டேஜில் அவங்கள காட்டியிருப்பாங்க. அப்போது எக்ஸாக்டாக அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 8th 9th அப்படி தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ படிச்சுட்டு இருக்கும்போதே அவங்கள வந்து எக்ஸாக்டாக 8th 9th படிச்சுட்டு இருக்க மாதிரி நடிக்க வச்சுருப்பாங்க. அதே குழந்தைங்க காலேஜில் இருக்க மாதிரி காட்டணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா வேறு ஆர்டிஸ்ட்லாம் அவங்க கொண்டு வந்து வைக்கலைங்க. இவங்க வளர்ந்து காலேஜ் ஸ்டேஜில் எப்போ இருப்பாங்களோ, எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியான கேரக்டரில் அவங்கள நடிக்க வச்சுருப்பாங்க. அதாவது சேம் ஆள் தான். 8 வயசில் எப்படி இருப்பாங்களோ அவங்கள 8 வயசுலேயே நடிக்க வச்சுருப்பாங்க. காலேஜில் ஒரு 24 வயசில் எப்படி இருப்பாங்களோ அந்த 24 வயசில் நடிக்க வச்சுருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு வெயிட் பண்ணி அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் எடுக்கப்பட்ட படம் தான் மின்மினி அப்படிங்கிற படம்.
இந்த ஒரு மெனக்கெடல் அந்த படத்தில் இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான மெனக்கெடல் ராயன் அப்படிங்கிற படத்துலையும் கேப்டன் மில்லர் அப்படிங்கிற படத்துல, சரி ஓவராலாக விடுங்க, புஷ்பா அப்படிங்கிற படத்துலையும் இந்த மாதிரியான படங்களில் அந்த மெனக்கெடல் இருக்குதா? அப்படி இல்லாத மெனக்கெடல் இல்லாத படத்துக்கு எதுக்கு நேஷனல் அவார்டு அப்படிங்கிறது தான் மக்களோட கேள்வியாக இருக்குது. சரி விடுங்கப்பா, மின்மினி படமே நீங்கள் பார்க்கல, லப்பர் பந்து அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்ததுங்க, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸாகவும் சூப்பராக இருந்தது, சொல்ல வர கருத்து ரீதியாகவும் சூப்பராக இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான படங்களுக்கு ஏன் நீங்கள் அவார்டு தர மாட்டேங்கிறீங்க? சரி ஓகே, அதையும் விடுங்க. விடுதலை 2ன்னு ஒரு படம் ஒன்று வந்தது. கிட்டத்தட்ட விடுதலை படமே சூப்பராக இருக்கும். விடுதலை 2மே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு நமக்கு நல்லாவே தெரியும். வெற்றிமாறன் சாரோட படங்க. அதை விட உங்களுக்கு என்னங்க வேணும் அவார்டு தரத்துக்கு? அவர் படத்துக்கும் நீங்கள் வந்து அவார்டு தரல. ஸோ இந்த மாதிரி என்ன படத்துக்கு தான் நீங்கள் அவார்டு தருவீங்க? என்ன கேட்டகரி தான் வச்சுருக்கீங்க? ஒரு மாசான சீன் ஒன்று வேணுமா? ஒரு மாசான டயலாக் ஒன்று இருக்கணுமா? ஒரு 4-5 பேரை கழுத்தை போட்டு அறுக்கணுமா? இந்த மாதிரியான ஒரு படம் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து நேஷனல் அவார்டு ஒன்று தருவீங்களா? அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ராயன் அப்படிங்கிற படத்தை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. சரி, அந்த படத்தையும் நீங்கள் பார்க்கல. ரசவாதி அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்தது, அர்ஜுன் தாஸ் நடிச்சிருப்பார், படமுமே சூப்பராக இருக்கும். அந்த படத்துக்கும் நீங்கள் வந்து தரல. கோழிப்பண்ணை செல்லதுரைன்னு ஒரு படம் ஒன்று வந்தது, அந்த படத்துக்கும் நீங்கள் வந்து தரல. வெப்பம் குளிர் மலை அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்தது, அந்த படமும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த படம் பார்த்திங்கன்னா சொல்ல வர கருத்துமே நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாமே. அந்த படத்துக்குமே அவார்டு தரல. அதாவது மேட்ரு என்னென்னா, இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், எங்களுக்கு வந்து நீங்கள் நேஷனல் அவார்டு கொடுக்க முடியுமா பாருங்கன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண படங்கள், அதாவது ப்ராப்பராக சொல்லணுன்னா அப்ளை பண்ணி நீங்கள் ரிஜெக்ட் பண்ண படங்கள், எதுக்காக இந்த மாதிரியான படங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் மக்கள் எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. சரி ஓகே, இந்த மாதிரியான படங்களுக்கு தான் நீங்கள் வந்து கொடுக்க மாட்டீங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த 53 படங்கள், அது என்னென்ன படங்கள்னு சொல்லிட்டு நான் அப்படியே வாசிக்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கள். அந்த படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்துக்கு அவார்டு கொடுக்காம போனது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். ஆர்டர் வைஸாகவே நான் வந்து வந்துடுறேன். ஃபஸ்ட்டு சார் அப்படிங்கிற படம் போஸ் வெங்கட் டைரக்ட் பண்ணியிருப்பார். அந்த படம் வந்து அனுப்பப்பட்டிருக்கு நேஷனல் அவார்டுக்காக, கொடுக்கல. சரி ஓகே. வர்ணன் அப்படிங்கிற படம் அனுப்பியிருக்காங்க. டீன்ஸ் படம் நம்ம பார்த்திபன் சார் எடுத்தார் இல்லையா, குழந்தைங்களை வச்சு எடுத்திருப்பாங்க. டீன்ஸ் அப்படிங்கிற படம், அந்த படத்துக்குமே அவார்டு தரல. ஆக்சுவலாக அந்த படம் வந்து ஏதோ ஒரு பெரிய படத்தோடு வந்தது, பட் நல்ல படம் தான், அந்த படத்துக்குமே அவார்டு தரல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜமா அப்படிங்கிற படம். ஜமா படம் எவ்வளோ பெரிய நல்ல படம், அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருந்தாலுமே ஆக்டிங் வைஸாக ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. சரி ஓகே, படம் வைஸாக அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக போகுதுன்னு கூட வச்சுக்கோங்க. ஆக்டிங்க்கு நீங்கள் கொடுத்துருக்கலாமே பாரிகளவர்களுக்கு, அவருக்கு ஏன் கொடுக்கல? இதுதான் பார்த்தீங்கன்னா கேள்வியாக கேட்குறாங்க. காதல் என்பது பொது உடைமை, இந்த படமே அனுப்பப்பட்டிருக்கு. ஒரு நொடி, வாழை, நான் முன்ன சொன்ன மாதிரி வாழையுமே அனுப்பியிருக்காங்க, அவங்க தான் வந்து கன்சிடரே பண்ணல. பேச்சு அப்படிங்கிற படம், லால் சலாம் அப்படிங்கிற படம், சாருகேசி அப்படின்னு படம், இஎம்ஐ, போட், டிமாண்டி காலனி 2. டிமாண்டி காலனி 2லாம் எனக்கு புரியல. அதாவது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து படத்தை வந்து கேன்சல் பண்ணும்போது, இல்லை படத்துக்கு அவார்டு தராமல் போகும்போது, இந்த படத்துக்கு இதனால தான் அவார்டு மறுக்கப்பட்டதுனாலும் சொல்லிவிடுங்க, அதையாக தான் நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர், அதான் இந்த படத்துக்கு தான் வந்து நேஷனல் அவார்டு யாருக்கு, நம்ம தனுஷ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. மகாராஜா படம் ஏன் கொடுக்கல? சிவப்பி, மின்மினி, முன்னாடி சொன்ன மாதிரி மின்மினி படம் அனுப்பியிருக்காங்க. புஜ்ஜி அட்டு அனுப்படி அப்படிங்கிற படம், ரசவாதி, நான் முன்ன சொன்னேன் இல்லையா, ரசவாதியும் அனுப்பியிருக்காங்க. வாகை அப்படிங்கிற படம், ஆழக்காலம் அப்படிங்கிற படம், ராக்கெட் டிரைவர், இதுவுமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நல்லா பேசப்பட்ட படமாக இருந்தது. ராக்கெட் டிரைவர் படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. லப்பர் பந்து, நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ரயில் அப்படிங்கிற படம், லாக்டவுன் அப்படிங்கிற படம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியாது. லாக்டவுன் அப்படிங்கிற படம் எவ்வளோ சூப்பரான படம், அந்த படத்துக்கும் நீங்கள் வந்து கொடுக்கல. வேட்டையன், நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த வேட்டையன் படம், அதாவது ஜெயிலர் படத்துக்கு ஏன் அவார்டு கொடுக்கலன்னு யாருமே நிச்சயமாக கேட்க மாட்டாங்க. ஆனால் வேட்டையன் மாதிரியான படத்துக்கு ஏன் நீங்கள் வந்து அவார்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பாங்களே. ஏன்னா அது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்டான படம், நல்ல படம் தானே, கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? சரி ஓகே விடுங்க. வணங்கான் அப்படின்னு ஒரு படம் வந்தது, அந்த படமே நல்ல படம், கொடுத்துருக்கலாம். கலியுகம் அப்படின்னு ஒரு படம் வந்தது, அலுங்கு அப்படிங்கிற படம் வந்தது, திருமாணிக்கம் அப்படிங்கிற படம் வந்தது, கடமை அப்படிங்கிற படம் வந்தது, கோழிப்பண்ணை செல்லதுரை அப்படிங்கிற படம் வந்தது. அதாவது நான் படம் வந்தது அப்படிங்கிறத தாண்டி இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணியிருக்காங்க நேஷனல் அவார்டு எங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு, அந்த லிஸ்ட்டு தான் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன். கீனு அப்படிங்கிற ஒரு படம், அமரன் படம் அதே மாதிரி தான். அமரன் படம் அப்ளை பண்ணி தான் ராஜ்குமார் பெரியசாமி வந்து பெஸ்ட்டு டேரக்டர் வாங்கியிருக்காரு. அமரன் படமே நல்ல படம் தான், பெஸ்ட்டு ஃபிலிம் அவார்டே கொடுத்துருக்கலாம் கண்டிப்பாக. ஃபயர் அப்படிங்கிற படம், மிஸ் யூ அப்படிங்கிற படம், ப்ளூ ஸ்டாருமே பெரிய ஹிட் ஆச்சு, கிரிக்கெட் ஓரியன்டாக வந்த படம், பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த படமே நல்ல படம். நந்தன் அப்படிங்கிற படம், பிளாக் அப்படிங்கிற படம், மெய்யழகன், ஸ்டார், கடல் கன்னி, ராயன். ஓகே, அதாவது இந்த லிஸ்ட்லேயே ராயன் அப்படிங்கிற பேர் மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல், சரி கொடுத்துட்டீங்க. அங்கம்மாள் அப்படிங்கிற படம், கங்குவா, தங்கலான், நீல நிற சூரியன், விடுதலை, கருடன், அதோமுகம், இந்த மாதிரியான படங்கள் அமைச்சிருக்காங்க. அதாவது மொத்தம் 53 படங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு நல்ல படமாக அமைஞ்ச படம் தான் ராயன் அப்படிங்கிற படம். அந்த படத்துக்கு தான் நீங்கள் வந்து அவார்டு கொடுத்துருக்கீங்க இல்லையா?
சரி, ஓகே. அவார்டு குடுத்தீங்க. அவார்டு ஏன் குடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பேட்டி ஒண்ணு குடுத்திருந்தீங்க. நான் யார கேட்கிறேன்னா, கலா மாஸ்டர தான் கேட்கிறேன். அதுக்கு நீங்க சில ஆன்ஸர்லாம் குடுத்திருந்தீங்க. அந்த படத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் சார் வந்து ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா பேசப்பட்டது. எங்களுக்கு வந்து லிட்டரலா ஒரு டிஸ்கஷனே போச்சு. யாருக்கு அவார்டு குடுக்குறதுன்னே தெரியலன்னு. எப்படியோ கஷ்டப்பட்டு தனுஷ் சாரோட ஆக்டிங்காக நாங்க வந்து இந்த படத்துக்கு குடுத்துட்டோம். ராயன் அப்படிங்கிற படத்துக்கு குடுத்துட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? ராயனுக்கும் அண்ட் பெஸ்ட் ஸ்பெஷல் அவார்டு ஹீரோக்கு வந்து தனுஷ் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு மரியாதை வச்சிருந்த உங்க மேல நீங்க இப்படி பண்ணலாமாண்ணா? ராயன் படத்துல ஆக்டிங் வைஸா நல்லா இருக்குன்னு தானே சொன்னீங்க. அப்ப ராயன் படத்துக்கு வந்து நீங்க தனுஷுக்கு பெஸ்ட் ஆக்டர்னு குடுத்துருக்கலாம்ல. ஏன் வந்து அந்த படத்தை குடுத்தீங்க? அதாவது கேப்டன் வேற படத்தை குடுத்தீங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து ஒரு மாரி முரடா இருக்கே அப்படிங்கிற மாரி நெறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க தானே இத சொன்னாங்க. ஆனா இதிலேயே பார்த்தீங்கன்னா, ஏதோ வந்து தப்பா இருக்கே அப்படிங்கிற மாரி நெறைய பேர் வந்து டீகோட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கண்டிப்பா யாராவது வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இத நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்ததுங்க. என்ன அப்படின்னா, ரோஜா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆன டைம் நம்ம ஏஆர் ரகுமான் அப்பதான் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காரு. அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, நேஷனல் அவார்டு வந்து ஏஆர் ரகுமானுக்கு கிடைச்சது. அந்த சமயத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடந்ததுங்க. கடைசியா ஃபைனல்ல யார் வந்து நிக்கிறாங்க அப்படின்னா, இளையராஜா, ஏஆர் ரகுமான். இவங்க 2 பேர்ல தான் யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து அவார்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து நிக்குது. அந்த சமயத்தில யார் வந்து நம்ம ஜூரியா இருந்தார் அப்படின்னா, பாலு மகேந்திரா சார் தான் இருந்தாரு. பாலு மகேந்திரா சாருக்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னா, இளையராஜா சாரும், ஏஆர் ரகுமான் சாரும். நீங்க யாருக்கு சொல்றீங்களோ அவங்களுக்கு தான் அவார்டு போகும் அப்படின்னு. ஏன்னா இந்த 2 பேருக்குமே ஒரு 30 ஓட்டு கிடைச்சிருக்கு. இவரு தான் பார்த்தீங்கன்னா, அந்த டிசைடட் அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரியான பொசிஷன்ல இருக்காரு. இப்ப இவரு யாருக்கு அவார்டு குடுக்குறாரோ, இவரு யாருக்கு வோட் பண்றாரோ அவங்களுக்கு வந்து அவார்டு அப்படிங்கிற மாரி இருக்கு. அந்த நேரத்தில கொஞ்சமுமே யோசிக்காம பார்த்தீங்கன்னா, இவரு இளையராஜா நெறைய அவார்டு வாங்கியிருக்காரு. நேஷனல் அவார்டே நெறைய வாங்கியிருக்காரு. இந்த பையன் புது பையன். ஃபர்ஸ்ட் படம். ஃபர்ஸ்ட் படத்திலே இளையராஜாக்கு ஈக்குவலா வந்து நிக்கிறான்னா, ஏஆர் ரகுமானுக்கு அவார்டு குடுங்கன்னு சொல்லி, ஏஆர் ரகுமானுக்கு ரோஜா அப்படிங்கிற படத்துக்கு நேஷனல் அவார்டு குடுக்குறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு முறை. அதாவது அடுத்தடுத்து பசங்க வராங்க இல்லையா? அவங்களுக்கு நம்ம அவார்டு குடுப்போம். அதுதான் பார்த்தீங்கன்னா, அவங்கள நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும். அதாவது ஒரு மோட்டிவேஷனலா அமையும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு விஷயம் பண்றாரு இல்லையா? அதுதான் பார்த்தீங்கன்னா பாலு மகேந்திரா சார். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நம்ம ஏஆர் ரகுமான் சாருக்கு ஒரு ஊந்துதலா அமைஞ்சது. ஃபர்ஸ்ட் படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கிட்டோம்ல. பயங்கர பூஸ்ட். இதே மாரியே தொடர்ந்து அடுத்தடுத்து படங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்காரு. அவர் வாங்காத அவார்டு இல்ல அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சது லிட்டரலா பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனல் அவார்டு விஷயமே தான். அந்த நேரத்தில ஒருவேள பாலு மகேந்திரா சார் இளையராஜாக்கும் நம்ம ஏஆர் ரகுமானுக்கும் வந்திருக்குன்னா, இளையராஜா தான லெஜெண்ட் அவங்களுக்கு குடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா, இளையராஜா வீட்ல இன்னொரு நேஷனல் அவார்டு இருந்திருக்கும். அவ்வளோதான். வேற எதுவுமே நடந்திருக்காது. ஸோ இந்த நேரத்தில தொலைநோக்கு பார்வையோட ஒரு விஷயம் பண்றாங்க இல்லையா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஜூரியோட வேலை. அப்படி ஒரு வேலையில உட்காந்துட்டு அதை நீங்க ப்ராப்பரா செய்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் எல்லாருமே கேள்வியா கேட்குறாங்க. அண்ட் இதை தாண்டி மக்களாகிய உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா, அதை நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த 53 படங்கள்ல இந்த படத்துக்கு அவார்டு குடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன படங்கள் தோணுதோ அதையுமே நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா, தனுஷ் சாரையோ இல்ல ராயன் படத்தையோ போட்டு அடிக்கிற வீடியோவா இல்லைங்க. இத்தனை நல்ல படங்கள் இருந்துமே ஏன் ராயன் படத்துக்கு குடுத்தீங்க? இதுதான் பார்த்தீங்கன்னா கேள்வியா இருக்கு. இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா, கண்டிப்பா அடுத்த வேலைய பார்த்துட்டு போயிருவாங்க. இந்த கேள்விக்கு பதில் கிடைக்காத வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இந்த கேள்விய கேட்டுட்டே தான் இருப்பாங்க. இப்போ மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா, நெறைய அவார்டு வந்து குடுக்கப்பட்டிருக்கு. அப்பவுமே பார்த்தீங்கன்னா, அந்த அவார்டு குடுக்கப்பட்ட சமயத்தில என்ன மாரியான நல்ல படங்கள் வந்தது? அந்த படத்துக்கு ஏன் குடுக்கலன்னு சொல்லிட்டு கேள்விகள் இருந்தது. அதே மாரி தான் இந்த வருஷமும் இருக்கு. இதே மாரி தான் அடுத்த வருஷத்துக்கும் இருக்க போகுது. ஸோ அந்த மாரியான நேரத்தில நீங்க வந்து ஏன் இந்த படத்துக்கு குடுத்தீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்குறீங்களே? அப்ப நான் ஒரு நல்ல படம் பண்ணல. அந்த படத்துக்கும் அவங்க குடுக்கலல்ல. அப்ப ஏன் அந்த படத்துக்கு குடுக்கலன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டீங்களா? அப்படின்னு கேட்டா, இது வந்து நியாயமா? இந்த கேள்வி யாருக்குன்னா தனுஷ் சாருக்கு. கண்டிப்பா அந்த சமயத்தில கேள்வி கேட்டிருப்பாங்க. புதுப்பேட்டை வந்த சமயத்திலயோ, இல்ல மயக்கம் என்ன மாரியான படங்கள் வந்த சமயத்தில அந்த படத்தில நல்லா நடிச்சிருப்பார்ல. ஏன் அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு குடுக்கலன்னு சொல்லிட்டு நிச்சயமா கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த சமயத்தில சோசியல் மீடியா அப்படிங்கிற விஷயம் இல்ல அப்படிங்கிற காரணத்தால நமக்கு வந்து பெருசா தெரிஞ்சிருக்காது. மத்தபடி கேள்வி அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா கேட்கப்பட்டிருக்கும். கேள்வி கேட்கலன்னு கூட விட்டுருங்க. நார்மலா டீ கடையில ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உட்காரும்போது கண்டிப்பா பேசியிருப்போம்ல. இந்த மயக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. அந்த படத்துக்கு அவார்டு குடுத்துருக்கலாம். ஏன் குடுக்கலன்னு தெரியல. இந்த மாரியான படங்கள் வந்தது. அந்த படத்துக்கு அவார்டு குடுத்துருக்கலாமே. ஏன் வந்து குடுக்கல? 3 படத்துக்கு ஏன் அவார்டு குடுக்கல? இந்த மாரி சொல்லிட்டு அவங்கவங்களுக்கு பிடிச்ச படத்த கண்டிப்பா பேச தான் போறாங்க. ஸோ அத பத்தி நம்ம வந்து பேசவே கூடாது. இந்த படத்துக்கு அவார்டு குடுத்துருக்காங்களா? இது நியாயமா, தர்மமா? அப்படிங்கிறது மட்டும் தான் மேட்டரே தவிர, அத விட்டுட்டு இந்த மாரியான படங்கள் நான் நடிச்சேன். அந்த படத்துக்கு அவங்க வந்து அவார்டே குடுக்கல. அதனால இந்த படத்த குடுத்தாங்க இல்லையா? அதுக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாரி நினைக்கிறதோ, இல்ல அந்த மாரி பேசுறதோ தனுஷ் சாருக்கு அழகில்ல. கண்டிப்பா அவரோட ஃபேன்ஸுமே இத வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ நிச்சயமா இந்த 53 படங்கள்ல எந்த படத்துக்கு அவார்டு குடுத்துருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க.